வணக்கம். நான் உங்க தமிழாசி ஹெலினா. நாம இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் பாடம் காங்கா சா நம்ம பார்க்க போறோம். ஓகே, நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி தர போறேன். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை நீங்க முன்னாடி வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஆ சவுண்ட் லெட்டர், ஆல முடிகிற எழுத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கா டு நா, காங்காச்சா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் எழுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்லும் போதே நீங்க பின்னாடி சொல்லிட்டே வாங்க. க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. அடுத்து ஹா சவுண்ட், அதாவது கொஞ்சம் நீட்டமாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது கா டு நா. முன்னாடி நம்ம பார்த்தது ஆ சவுண்ட், அதாவது க முடியும் போது ஆ சவுண்ட் வருது இல்லையா, க. இப்போ நம்ம அடுத்தது கா சொல்லும்போது ஆ சவுண்ட் வருதா, கா. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நீட்டு ஒலிக்க போகிறோம். கா, ங, சா, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. இப்போ இந்த கா கா வரிசையை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த கா கா வரிசையில வரக்கூடிய சொற்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல தமிழில் எழுதுக, அதாவது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிற சொற்களை நம்ம தமிழ்ல எழுத போறோம். முதல்ல மதர். மதர்னா தமிழ்ல என்ன? அம்மா. ஆ இம் மா, அம்மா. ஃபாதர். ஃபாதர்னா தமிழ்ல அப்பா. ஆ இப் பா, அப்பா. ஃப்ரூட். ஃப்ரூட்னா தமிழ்ல பழம். ப ழ இம், பழம். ஐ. ஐனா தமிழ்ல கண். க இன், கண். ட்ரீ. ட்ரீனா தமிழ்ல மரம். ம ர இம், மரம். அடுத்து நெயில். நெயில்னா தமிழ்ல நகம். ந க இம், நகம். கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர்னா தமிழ்ல தாத்தா. தா இத் தா, தாத்தா. ஃபீல்டு. ஃபீல்டுனா தமிழ்ல வயல். வ ய இல், வயல். மேங்கோ. மேங்கோனா தமிழ்ல மாம்பழம். மா இம் ப ழ இம், மாம்பழம். கைட். கைட்னா தமிழ்ல பட்டம். ப இட் ட இம், பட்டம். பிக்சர். பிக்சர்னா தமிழ்ல படம். ப ட இம், படம். லெசன். லெசன்னா தமிழ்ல பாடம். பா ட இம், பாடம்.
முதல்ல நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, படத்தை பார்த்து பெயர்களை எழுதுக. இந்த படத்தை பார்த்து இந்த படம் என்ன படம் அப்படின்னு நம்ம தமிழில் எழுத போகிறோம். இங்கே பாருங்க, இது என்ன படம்? மலர், ஃப்ளவர் இல்லையா? அப்போ தமிழில் இதுக்கு என்ன பெயர்? மலர். அதுக்கு அடுத்தது இது என்ன படம்? ஸ்டோன் இல்லையா? அப்போ தமிழில் கல். அடுத்து சக்கரம், ஆங்கிலத்தில் வீல். தமிழில் நம்ம என்ன சொல்லணும்? சக்கரம். அடுத்து கட்டம், ஆங்கிலத்தில் பாக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது தமிழில் கட்டம். காகம். அடுத்து மான். அடுத்து நாய். நம்ம முன்னாடி தமிழில் எழுதுக பார்த்தோம். அதுக்கடுத்து படத்தை பார்த்து பெயர்களை எழுதுக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆ ஆ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை பார்க்க போகிறோம். ஆல தொடங்குற சொற்கள் எல்லாம் பார்க்கலாமா? அப்பம், அன்னம், அரசன், அக்கா, அண்ணன். இப்போ ஆல தொடங்குற சொற்களை பார்க்கலாம். ஆப்பம், ஆலயம், ஆலமரம், ஆடல், ஆவல். இந்த எழுத்துக்களை எல்லாம், இந்த சொற்களை எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கும்போது, படித்து பார்க்கும்போது நீங்கள் இன்னும் தமிழில் நிறைய சொற்களை மனப்பாடம் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய சொற்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் சொற்களையும் நீங்கள் எளிமையாக கற்றுக்க முடியும். உயிர்மை எழுத்துக்களில் நம்ம முதல் பார்த்தது காலிருந்து நா வரைக்குமும், காலிருந்து நா வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களையும் அது தொடர்புடைய சொற்களையும் நம்ம பார்த்தோம். அந்த சொற்களை எல்லாமே நீங்கள் எழுதி பாருங்கள். திரும்ப சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் தமிழ் எழுத்துக்கள் நம்மளுடைய மனசில் ஆழமாக பதியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு மனப்பாடமாகும். இதோட நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.